சூரியனுடைய ஒவ்வொரு நெருப்பு கதிர் இருக்கு. அது எவ்வளோ தூரம் தெரியுமா? 14 லட்சம் கிலோமீட்டர். 16 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் சூரியனுடைய நெருப்பு விளம்பு தக தகன்னு கொதிச்சுட்டு இருக்கு. கிட்ட நெருங்க முடியுமா? இப்படி ஒரு சூரியன் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் 12 சூரியன் இருக்கதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம காணக்கூடிய ஒரு அளவு தான் எல்லை. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்க்குறோம் டெலிஸ்கோப். அதுக்கு அப்புறமும் எத்தனையோ பிரபஞ்சம், எத்தனையோ சூரியன், எத்தனையோ கோள்கள், எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கு. என்ன முடியுமா? கணக்கு பார்க்க முடியுமா? சூரியனுடைய குடும்பத்தில் சூரியன் தான் பிரதானம். அது ஆத்மா காரகன் சொல்லுவா அப்பா. சந்திரனை அம்மா மனசுன்னு சொல்லுவா. யார் ஒருத்தர் சூரிய ரூபத்தில் சிவனையும் அம்பா ரூபத்தில் அம்பாலையும், காலையில் சூரியனையும் சிவனையும், சாயங்காலம் 6 மணிக்கு அம்பாலையும் பூஜை பண்ணி என்னென்ன வேணுமோ கேட்குறாளோ அவ கேட்கறது கண்டிப்பாக கிடைக்கும். துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் மென் பாச அங்குஷமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. இப்போ காலம் ரொம்ப வேகமான காலம். 10 மணிக்கு ஆஃபீஸ் போகிறா, மத்தியான சீட்டில் காணல. இடம் வாங்க போகிறேன், இடம் பார்க்க போகிறேன், திருவள்ளூர் போயிடுவா. வீட்டுக்கு சொல்ல மாட்டா. வீட்டில் என்னப்பா 5 மணிக்கு முடிஞ்சு 6 மணிக்கு வருவா. அங்கே வேகமாக போய் ஒரு ஸ்கூட்டர் விட்டுருவா. இந்த மாதிரி புத்திகள் மாறும். இதெல்லாம் மாறாமல் இருக்கணும், நல்ல புத்தி கிடைக்கணும். அம்பாவை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அம்பாவிலேயே அபிராமி அந்தாதி, பிரத்யங்கரா சோத்திரம், மகாலட்சுமி சோத்திரம் இதெல்லாம் சொல்லி விளக்கை தூக்கி பூஜை பண்ணணும். பூஜை பண்ணால் பூஜை பண்ணக்கூடிய இடத்துல உள்ளவாளுக்கு சிரமம் வராது. பக்கத்து வீட்டில் போய் வாயாடுது, ஊருக்கதை பேசுவா. சில பேர் 10 மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டா வீட்டுக்காரர் ஊருக்கதை பேசுவா. அந்த வீட்டில் என்ன நடக்குது, வீட்டில் பொண்ணு 3 பொண்ணு கல்யாணம் ஆகலையே, அதை சொல்லி சந்தோஷம் சிரிப்பா. எல்லாம் விட்டு விட்டு இந்த குணங்களை விலக்கி விட்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அம்பாள பக்தி பூர்வமாக நமஸ்காரம் பண்ணணும். அது மட்டும் இல்லை, அவளுக்கு குலதெய்வம் இருக்கும், அந்த தெய்வத்தையும் நமஸ்காரம் பண்ணுனா எப்போதும் இடர்வொன்றும் வாராது. கண் தீஷ்டி சொல்கிறா. எங்களையே பார்க்குறா சார், பக்கத்து வீட்டில் வீட்டு கட்ட சார் பார்த்துட்டு இருக்கா. அம்பாள் கோயிலில் வந்து ஒரு தீபத்தை போட்டு போங்க, எல்லா அதிர்ஷ்டியும் விலகும். எத்தனையோ கஷ்டம், சொல்ல முடியும் சொல்ல முடியாதது ரெண்டுமே இருக்கு. சில கஷ்டத்தை சொல்ல முடியாது, மனசுக்குள்ளே வச்சுட்டு இருப்பா. இங்கே வாங்க அம்பா முன்னா நின்று மனசார சொல்லிட்டு போங்க, அதுக்கு ஒரு பரிகாரம் கிடைக்கும். அம்பால சரணாகதி என்று அடைந்து உங்கள் கஷ்டங்கள்லாம் விலக்கி நீங்கள் எல்லோரும் எப்போதும் சந்தோஷமாக சுபிட்சமாக இருக்கணும். அதுதான் என்னுடைய பிரார்த்தனை, ஆசீர்வாதம்.